வெல்கம் டு விஏபி vlogs. ஓகே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒடிசியால மரைன் கிங்டம் போட்டிருக்காங்க. அந்த மரைன் கிங்டம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபாலோ மீ. உள்ள போய் கடற்கண்ணி இருக்காமா, ரோபோ டாக் இருக்காமா, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம், மாஸ்க் காட்டுறோம். கமான் கமான் ஃபாலோ ஃபாலோ. ரெடி 1 2 3 4. ஆகா தம்பி, இங்க பாரு. ஆத்தாடி ஆத்தா, நல்லா இருக்கேன், பரவாயில்ல. இங்க ஒரிஜினல் பேர்ட்ஸ்டா. ஆமா, நீ என்ன இது நினைச்சா? ஒரிஜினல் பேர்ட்ஸுங்களா? இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் கூண்டுக்குள்ளேயே பார்த்து பார்த்து இப்போ ஃப்ரீயாக சுற்றும் போது பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பறவை குணமே பறக்கிறவன் பறக்க விடு. நம்ம அங்கே வருங்க, இங்கே அங்கே வரோம். ஆகா, இந்த பறவை கூட்டத்தை என்ன பார்க்கும்போது நான் எந்திரன் 2.0 பக்திராஜன் மாதிரி ஃபீல் பண்றேன் கைஸ். பக்திராஜன் நம்ம அடிப்பாடு. நண்பர்களே, கமானி நண்பர்களே, பாத்தீங்களா மொரட்டை சிங்கிள் நிற்கும் போது இவங்க ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க வர கொண்டு வராத. ஒரு நிமிஷம் கொண்டு வா நண்பர்களே. அண்ணா காட்டுறேன். கேமராமேன் ப்ளீஸ் க்ளோஸ் கேமராமேன். இப்போ எங்கள் இடத்துல ஒருத்தனை காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, எப்படி சிங்கிளாக ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் தான் நம்ம ஆளு. ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. பாத்தியா, அவங்களே பறக்க வைக்க விடுறாங்கடா. ஆனால் காய்ஸ் பரவாயில்ல, நல்லா தான். 50 ரூபா கொடுத்து வந்ததுக்கு என்ட்ரன்ஸே ரியல் ஒர்த்தாக இருக்குது. நல்லா தான் இருக்கு. கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை பொள்ளாச்சி இருந்தீங்கன்னா சரௌண்டிங் கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்குங்க, மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. பொள்ளாச்சியில ஆமா, பொள்ளாச்சியில இதே மாதிரி சின்னதாக பொள்ளாச்சியிலுமே மரம் இருக்கு, ஆனால் அது சின்னது. ஆனால் கோயம்புத்தூர் வாங்க. அதான் பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் வாங்க, மஸ்ட் வாட்ச் டைம். 150 ரூபாய்க்கு பறவை ஒருத்தர் நண்பர்களே. இந்த பறவையெல்லாம் வேலை செய்யுது. ஆமா, சும்மா அந்த பறவை 150 ரூபா கொடுத்து வந்திருக்காங்க. வேலை செய்யணும், அடிச்சு பறக்க வைக்கிறாங்க நண்பர்களே. இது ஒரு நல்ல விஷயம். அடிக்கிறது இல்லை, பறக்க வைக்கிறது. தப்பா அடிச்சுக்காதீங்க. வந்து பஞ்சவர்ண கிளி. அது என்ன பாம்பு தம்பி? பாம்பு பேர் என்ன? பாம்பு. பஞ்சவர்ண கிளி, மலைப்பாம்பு. மலைப்பாம்பு இல்லை, அது ஏதோ ஸ்னேக்லாம் வச்சிருக்காங்களாமா. அங்கே போய் நீங்கள் அந்த ஸ்னேக்கு கழுத்தை தூக்கி போடுறது, பஞ்சவர்ண கிளி கையில் பிடிக்கணும். உங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா. ஆமா, 100 ரூபாயாமா. அது ஒருத்தருக்கு 100 ரூபா. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தர் கூட தான் இருப்பீங்க. கூட இல்லை, ஏதோ ஒரு இதுதான், அதுக்கு 100 ரூபாயாமா. இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்து 3மே டச் பண்ண முடியாது. 100 ரூபானா கிளி மட்டும் தான். நீ பாம்பை தரணுமா, இன்னும் 100 ரூபா கட்டுற அப்படிங்கிறாங்க. கட்டினா தான் பாம்பு. கட்டினா தான் பாம்பு, இல்லைன்னா இல்லைன்னா அப்படியே உள்ள போல. 150 ரூபாய்க்கு இங்கே பாட்டு தான் உள்ள நிறையா இருக்காங்க. ஆமாம், அடுத்து நம்ம மஸ்ட் ட்ரை. வேற இடத்து உள்ள என்ன இருக்கு? ஓடி போனவங்க அப்பே இருக்கா. உள்ள போய் கடல் கடியை பார்க்கலாம் நண்பர்களே. நான் வந்தது அதுக்காக தான். பொம்பளை சோக்கு ஏண்டா? வாங்க 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 வாங்க. தம்பி, கேமராமேன் கரெக்டா எடுத்துரு. அங்க தக்காளி நண்பர்களே, தம்பி என்ன பயமுறுத்துறா? டூப்ளிகேட்ரா, ஒரிஜினல் கிடையாது. ஆமா, இம்மாங்கிற பட்டமா செக்கலா இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதாவது நாங்க இந்த பட்டர்ஃப்ளையை வெறுக்கிறோம். ஏன்னா சிங்கிள் நான் தம்பி என்ன ஏங்கிற மொரட்டு சிங்கிள். இந்த பட்டர்ஃப்ளை நம்ம வாழ்க்கை தெரியுமா தேனி? அதான் நம்ம ஒன்று பேசும்போது இப்படி குறுக்க ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டுருவாங்க. நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே ஒரிஜினல் இல்ல. எதுவுமே ஒரிஜினல் இல்ல. அந்த போட்டா நான் காப்பிரைட் அடிக்க. ஆமா, நல்லா இருக்கு. 150 ரூபாய்க்கு நிஜமாலுமே மஸ்ட் வாட்ச் ஒர்த்தா இருக்கு. நீ என்ன 150 ரூபா ஏலம் போட்டு இருக்க? இங்க வச்சா வண்ட பாத்தியா, சவுண்ட் வருதுடா. அதோ நல்ல என்னடா பண்றீங்க? பக்கத்துல கேக்குதான்னு தெரியல. பக்கத்துல வண்டு போனா வண்டோட இருக்கு போல. ஆமா, ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இது. ஃபர்ஸ்ட் எடுத்தனா இந்த பேர்ட்ஸ் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இதுல இருந்து அங்கிட்டு போனா தேர்ட் லெவல். இது வந்து இந்த சூப்பர் மரியோ கேம் விளையாட தெரியுமா, லெவல் தாண்டி போறது. அது மாதிரி லெவல் தாண்டி. ஆமா, உள்ள எதுக்குள்ள போனாலும் பாட்டு போட்டிருக்கானுங்க. நாங்க பாட்டு போடல, காப்பிரைட் எங்களுக்கு அடிக்க கூடாது. அண்ணே அங்க பாருங்க. யாரு? வேற யாரு? நான் தான்.
தம்பி எனக்கு வாங்கிட்டு தம்பி தம்பி அது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவா இருந்தா என்ன? கணக்குல சொல்லுவாங்க. வாங்கி தரேன்டா, அண்ணன் வாங்கி தரேன்டா. கூடிய சீக்கிரம் இதை வாங்கி என் வீட்டில் நான் வைக்கல. அதான் ஆமா, குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதாவது நம்ம ஏரியாவிலே 4-5 நாய் கிடைக்கும். அந்த நாயை வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் என்னதான் பேச போயிடலாம் போ, நீ நல்லா போயிட்டு கெடுத்து விட்டாங்க திரும்பி பாரு. அதாவது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4-5 நாய் கிடக்கும். அந்த ஏரியாவே பல வருஷம் காத்துக்கிட்டு இருக்கும் காவல் தெய்வமா. அந்த நாயெல்லாம் கல்லை விட்டு அடிச்சுட்டு ஏதோ ரோபோட செஞ்ச நாயை கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் நண்பரே வாழ்க்கை, இன்னும் சொல்றதுக்கு இல்லை. தம்பி தம்பி நம்மள கை கொடுக்க மாட்டான் முறையவே இல்லை. அது அந்த நாய்க்கு எவ்வளோ பவுசு பார்த்தியா? நம்மளெல்லாம் ஒரு நாய் கூட மதிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு அப்ப புரியல. இந்த ரோபோ நாய் கூட நம்ம பக்கம் வர மாட்டேங்குது. அப்பதான் என்ன பண்றது? அவ்வளவுதான். ஸ்டேஜ் 3 போறோம். ஸ்டேஜ் 3 இது. ஸ்டேஜ் 3 அதான் லெவல் 3 முடிச்சிட்டு இப்ப நாங்க லெவல் 4க்கு போக போறோம். ஆக அண்ணே பாரு. தம்பி இதே தெரியுமா? பைரட் கடை தம்பி அண்ணன் சொல்ற மாதிரி ஓட்டணும் சரியா? லெஃப்ட் திருப்பிப்போ. கிரிட்டு திருப்பாது. கப்பல்ல வேகம். இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தியோ இல்லையா? நான் பார்க்காத கேஜிஎஃப்பா. ஆமா, அது எப்படி சுத்தி விட்டு அடிக்கிறீங்க? தம்பி காசு கட்டுற போற சாம்பர் கழட்டிட்டு வருது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன கேப்டன் கூப்பிடுங்க. கேப்டன் வண்டியை பெங்க விடலாம். அடிச்சு ஓட்டுமா? கணக்கு இது பைனாக்குலரை பார்த்து சொல்றேன். நண்பர்களே, 4th ஸ்டேஜ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பல் யாரும் எடுத்துக்கிட்டு கேமராமேன் இங்க இருக்கு. 4th ஸ்டேஜ் வந்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் தி கப்பல் படத்துல அந்த கப்பல் இருக்கு நண்பர்களே. ஆமா, குழந்தைங்க ஓட்ட வேண்டியது இந்த எரும மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கு இவ்வளவு நேரம். வாட அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஓகே, அந்த வீக்கெண்ட் ஏதாச்சும் நீங்க பிளான் வச்சிருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போற மாதிரி பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடுங்க. நீங்க வந்துருங்க, ஜாலியா இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஷார்ட்ஸில் ரீல்ஸில் மட்டும் பார்த்துட்டு நேராக கண்ணில் பார்க்க போகிறோம். சொல்லுமே சொல்லுமே கடல் கண்ணி. பரவாயில்லடா, தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சி நிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாமா? இவன் வாங்கிக்கலாமா? இல்ல கண்ணி தம்பி கண்ணன் வந்து அடிப்பாரு. கண்ணி கேட்டு மினியேச்சர் வந்து மீன் தொட்டில போடலாம். அந்த மீன் நல்லா இருக்கு, நல்லா போடுவேன். கடல் கண்ணி குட்டி போட்டா எடுத்து போய்க்கலாம் வீட்டுக்கு. அது பேருக்கு தாண்டா கடல் கண்ணி. கண்ணி கண்ணி கண்ணிக்கு மேல வர அதே டோன்ட் டச். அவன் மூச்சு வாங்குற போறாங்க. வாங்க வாங்க. ஹாய் வணக்கம். திஸ் இஸ் ஃபார் மீ. ஹாய். அவங்களே மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் தேங்க் யூ. பாய் பாய். ஒருத்தங்க இருப்பாங்களா? தம்பி இங்க ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சாப்பிட போயிருப்பாங்க. அவங்க சிஸ்டருங்க லீவா இன்னைக்கு. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? போயிருப்பாங்கப்பா. இன்னைக்கு மாத்து கடற்கரை சாப்பிடறதுக்கு போயிருக்கு போல. இங்கேயும் எனக்கு ரொம்ப நாளா டவுட் தம்பி. கடல் கண்ணிங்கிறானுங்க. அப்ப கடல் கண்ணன் எங்க இருப்பான்? கண்ணை மேல இருப்பாரு. அடிக்கடி மேல போயிட்டு வர்றாங்கல்ல, மேல தண்ணியை எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். கடற்கண்ணி விட்டு போறதுக்கு மனசே இல்லை. இல்ல, ஆனா கடற்கண்ணி புடிச்சு ஒத்துக்கணும்ல. அது வரக்கலாம் போயிடல. அப்படி அவங்க பண்றது நல்லா இருக்குங்க. ஆமா, நம்ம என்னதான் பாக்குறதுக்கு அந்த கடற்கண்ணி ஜாலியா இருந்தாலும் ஏன்னா மூக்கு கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்க. கண்ணை முடிக்கிறாங்க, மூச்சு விடுறது 2 நிமிஷம் மேல போயிட்டு வராங்க. பாக்குறதுக்கு வேணா ஜாலியா இருக்க தவிர ரொம்ப ரிஸ்க். ஆனா கடற்கரை கிஸ்ஸர் பிளைங் கிஸ் தராங்க. அது வேற செய்யும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. லெவல் 4 முடிச்சு லெவல் 5 வரோம். லெவல் 5 பாத்தீங்கன்னா மெயின் உலகம். இது பாத்தியா? என்னண்ணே கட்டா மீனா? கட்லா மீனடா, கடுவா மீனா இருக்குடா. ஜிலேபியா இருக்கணும். யாருக்கு தெரியும்? தம்பி வீடு கூட வர கீழே என்ன பண்ணுறேன்னு நம்மள எங்க போனாலும் ஜோடியா இருக்காங்க. சங்கடமா இருக்கு நம்பர். ஏய் இதாண்டா ப்ளூ ஃபிலிம். அங்க காட்டுற ப்ளூ ஃபிலிம்.
ஆமா உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ கண்டக்டரா? எருமை எருமை கண்டக்டர் பஸ் கண்டக்டர். இந்த ஃபிஷ் பேர் என்ன ஃபிஷ்? நான் வாங்கி வீட்டில் போட்டிருக்கேன். இது ஏதோ ஃபிஷ். இது தெரியாத கப்பீஸ். டெட்ரா ஃபிஷ்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் அது அந்த டெட்ரா ஃபிஷ் 50 ரூபாய்க்கு வந்து 150 ரூபா கொடுத்து பார்க்க வந்திருக்கிறேன். தம்பி. வட்டங்கிறேன் டெட்ரா ஃபிஷ் நூற்று நண்பர்களே. ஜிலேபிடா. ஜிலேபி மீன் பார்த்துக்கங்க. ஜிலேபி ஆத்தெல்லாம் ஜிலேபி கருப்பானது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. ஜிலேபியெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு மீன்ல தெரிஞ்சது 4 பேர். கட்லா, ஜிலேபி, மத்தி, அந்த மாதிரி ஒரு 4 பேர் தெரியும். ஒருவேளை ஃபாரின் மீனா இருக்கலாம் வெள்ளையா இருக்குதோ கட்லா மேபி. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கடி வந்தாங்கன்னா. குழந்தைங்க இல்லை பெரியவங்க யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அடுத்து லெவல் 6க்கு போகிறோம். ஃபாலோ மீ. டனல் சொல்லி எக்ஸைட்மெண்ட் பண்ணாங்களே, அது இங்கே தான். ஆனால் செம்ம க்ரௌடு இன்னைக்கு. பரவாயில்ல, வர்றவங்க எல்லாருமே என்ஜாய் தான் பண்ணுறாங்க. அதாவது வீக் டேஸ்லேயே நல்ல க்ரௌடாக இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா இன்னும் க்ரௌடாக இருக்கும். இது ஏதோ ஒரு 30 நாள் தான் நினைக்கிறேன். 1 month என்னமோ தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மீனெல்லாம் டெட்ரா பீஸ் இதெல்லாம் சோடி 60 ரூபா வாங்கி ஒரு செத்தத்தோட. ஆனால் இங்கே மட்டும் கம்பீரமாக இருக்கு. நம்ம வாங்கி வளர்த்துல எப்படியே தெரியும். உப்பு அதுக்குன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மோட்டர்லாம் பெரிய பெரிய மோட்டரு. அதாவது எனக்கு ரொம்ப நாளாக டவுட். கடல் கண்ணி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. கடல் கண்ணி ஒருத்தர் பார்த்துட்டு வாங்க காட்டுறேன். அவர் அக்கா வேணாம் கக்குவா வேணாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கடல் கண்ணன் இஸ் கம்மிங். கமான். பத்தியா கடல் கண்ணை எனக்கு பார்த்த கடல் கண்ணை மாதிரி தெரியலடா. இந்த டேங்க் கிளீனர் ஒன்று வளர்த்து முடியும் செவத்துல ஒருத்த பள்ளி மாதிரி. பெரிய பெரிய சைஸ் டேங்க் கிளீனர் மாதிரி. பெரிய சைஸ் செவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி பாவம். ரொம்ப நேரமா நிக்கிறேன் பாக்குறேன். நம்ம எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருக்கா அப்படின்னு வேற தெரியல. தம்பி ஐயா தம்பி என்னோட ஃபேவரட் கடல் கண்ணி தான். ஆமா கடல் கண்ணி கூட போனவொடனே கிஸ் அடிச்சது பையன். இவன் திரும்ப மாட்டேன். ஆமா இவன் கிஸ் அடிச்சா மட்டும்தான் ரசிப்பாரு. அவங்கிட்ட போய் இருக்கிற கிஸ் என்னப்பா ஒரு பொம்பளை மதிக்க மாட்டான். இப்படி இப்படி நம்ம லோகோ கட்டுறது பத்தியா. இவன் அதை பார்த்தாதான் நானும் மீன்லாம் வாங்கி வளர்த்துறேன். பெருசா வளர மாட்டேன். எப்படி மெயின்டெனன்ஸ் என்ன தெரியல. கலப்படம் சார்க்குள்ள இவன் இருக்கான். ஒருவேளை இந்த மாதிரி க்ரௌடு இதெல்லாம் பார்த்தாப்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வளருவாங்களோ. பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா மீன் கூட உல்லாசமா இருக்குது. நம்மளை பார்த்தா வளவுதான் கான்ட்ரவர்சியில. நான் உள்ள வந்தா டைம் போறதே தெரியல. அவன் எவ்வளவு நேரம் ஆச்சு உள்ள வந்து தெரியல, கணக்கெல்லாம் தெரியல. இதே இருக்கும் 1 ஹவருக்கு மேலே இருக்கும். டைம் போறதே தெரியல. முதல்ல வீடியோ எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. அதான் ஸ்டார்டிங் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். போக கரெக்ட் பண்ணி கேமரா குவாலிட்டி மைக் குவாலிட்டி ஏதாச்சும் குறையா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நல்லா பண்ணிடலாம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத தாண்டி இது பப்ளிக்ல எடுக்கிறதுனால எங்களால நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அந்த பிளான் பண்ணியெல்லாம் எடுக்கவே முடியல. அவ்வளோ க்ரௌடு. அது குழந்தைங்க தான் நிறையா. அதாவது வீக் டேஸ்லேயே ஒரு க்ரௌடு. ஆமாம் குழந்தைங்க தான் நிறையா இருக்காங்க. போகிற பக்கமெல்லாம் நின்றுக்கிறாங்க. அவங்கள சமாளிக்கிறதே பெரிய இதுவாக இருக்கு. 15 minutes later. அவ்வளோதான். அந்த டனல் பார்த்தீங்களா, டனல் பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக பர்ச்சேஸு தான். பொருள் எல்லா பொருளும் இருக்குது. ஃபர்னிச்சரில் ஆரம்பித்து எல்லா பொருளும் வச்சுருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ற இடம். இது முடிச்சுட்டு வெளியே போனால் விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். நம்பி சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்கு இருக்கேன். போனவனா ஆளக்கான அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நானே சாப்பிடுவோம். வரேன் வாடா 100 ரூபாயாமா இது இது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. இந்த வார 4 பண்ணை வச்சு போட்டு 100 ரூபாய்க்கிறாங்க. வெளியே எவ்வளோ? வெளியே தெரியல. வெளியே 60 ரூபா 70 ரூபா. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. 10 minutes later. Once again coming back to VIP channel. அதாவது மீன், கடல் கண்ணி, கடல் கண்ணன் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம்.
பயில்பூரி அவ்வளவுதான், அது பானிபூரி முடிச்ச எல்லாம் பொருள் சாப்பிடுறது. வாங்குறதுக்கு அப்புறம் வந்து என்ன நாங்க உட்கார்ந்த இடத்துல வந்து சாப்பிடுறதுக்கு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. இந்த ஃபிஷ் ஷோலாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டு ஜாமா அந்த என்னடா அது பஸ்ஸில் லேகி வைப்பேன் லேகியது ஒரு சில லேகியெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்காங்க. தேவைன்னா வாங்கிக்கோங்க. முட்டு வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் போடுறாங்களாமா. ஆமா. அதை அதை முடிச்சு முடிச்சு வெளியே வெளியே வந்துட்டா இருக்கு. ஃபுட் கார்னர்ல சாப்பிட்டு தெம்மா வந்தீங்கன்னா விளையாடலாம் நண்பர்களே. ஃபுட் கார்னரையும் முடிச்சு திரும்பி வந்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடலாம். கேம்ஸ் இருக்கு. ஆமா. கேம்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த என்னது கிணறா டெத் கிணறா அதான் நம்ம கோவில் திருவிழாக்கெல்லாம் போடுவாங்க. மரண கிணறு தான் இருக்கு. பெர் பர்சனுக்கு 100 ரூபாயாமா. அதான் இந்த கோவில் திருவிழாக்கெல்லாம் போட்டுப்பாங்க. அந்த செட்டப் தான் இங்க இருக்காது. பாத்தீங்கன்னா. மற்றபடி இந்த மீனை தவிர வேறு பெருசா இல்ல. எல்லாம் நம்ம ஊர் திருவிழா பாக்குறதுதான். ஆனா எங்க போனாலும் ஜோடி ஜோடியா இருக்காங்க. அதான் ஒரு மாதிரி ஆமா. எனக்கு பின்னாடி அதாவது இவருக்கு வந்து வயிற்றுச்சல் வேற ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சேரணும்னு தான் நான் நினைப்பேன். இன்னொரு மாதிரி வயிற்றுச்சல் பட்டுல நான் நல்ல மனசுக்கு தான் இப்ப நம்ம நக்கி அடுத்தல இங்க நின்னுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இதெல்லாம் சின்ன வயசுல பார்த்தது அங்க வர்றா இந்த இது இதெல்லாம் 7 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் மட்டுமே தெரியும். அப்ப ஸ்கூல்ல உட்காந்து நக்காத நக்கில்ல இதான் நக்கல. அதை விடுங்க. பேன் பண்ண மிட்டாய் அனைத்து மிட்டாய் இங்க தான் இருக்கு நண்பர்களே. இது தெரியுமா? இதே அந்த மிட்டாய் தானே மிட்டாய் வருதுல்ல. இதெல்லாம் சுத்தி விட்டு விளாண்டு இருப்போம். அப்பெல்லாம் மிட்டாய் பேர் என்னது? ஒரு நம்மளுமே சொல்றாரு பாத்தியா? இதெல்லாம் அப்பெல்லாம் விளையாட்டு பொருள் இதான்டா வாங்கி இதெல்லாம். ஆமா. புளி மிட்டாய் பாத்தீங்களா? இதெல்லாம் இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது. பாக்குறதே இல்ல. கிடைக்கிறதே இல்ல. அது புளிஜாமு எதுக்கு எக்ஸைட் ஆனா இந்த மிட்டாய்க்கு எக்ஸைட் ஆன நண்பர்களே. வந்ததுல இதை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் தானாவே வருது. இந்த மிட்டாயில ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆளுக்கு மிட்டாய் பிடிக்கும், ராட்டினம் பிடிக்கும், காளான் பிடிக்கும். ஆனா ஆளுக்கு பிடிக்காத ஒண்ணு தெரியுமா? ஒன்னதான்